திருகோணமலை புத்தசிலை விடயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறிய கருத்தை மீளப்பெற வேண்டும். தமிழ் மக்களிடம் அவர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி அதன் மாவட்ட எம்பியுமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்றுள்ள 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சுகளுக்கு இடையிலான நிதி ஒதுக்கீடுகளுக்கு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று எண்ணி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். அந்த தமிழ் மக்களுக்கு சஜித் துரோகம் இழைத்துள்ளார். திருகோணமலையில் புத்த சிலையொன்று பிரதிஷ்டை செய்த விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர்கள் எவரும் அரசு அதிபர்களாக பதவி வகிக்கவில்லை. திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரின் இனப்பரம்பலை இல்லாதொழிப்பதற்கு தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறுகிறது. இதன் அடிப்படையில் தான் அண்மையில் புத்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அது இன்று இனவாத பூதமாக வெளிவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன பிக்குகளை கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக அரசியல் செய்தார். இந்த அரசாங்கமும் அதே வழியில் பயணிக்கிறது. திருகோணமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புத்த சிலை வைக்கப்பட்டுள்ளது. அது போலீசாரினால் அகற்றப்படுகிறது. பின்னர் போலீசாரினால் அதே இடத்தில் வைக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்த சபையில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த சம்பவத்தை தேசிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்று, புத்த சிலையை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக குறிப்பிட்டது ஆச்சரியமாக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று எண்ணி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்தனர். எனவே சஜித் பிரேமதாசா இந்த கருத்தை மீளப்பெற வேண்டும். தமிழ் மக்களிடம் அவர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும். தமிழர்களுக்கு சஜித் துரோகம் இழைத்துள்ளார். அவர் பகிரங்க மன்னிப்பு கோரினால்தான் அது இந்த நாட்டில் ஒரு நீதியாக அமையும். இந்த நாட்டில் மதத்தை முன்னிலைப்படுத்தித்தான் காலகாலமாக பிரச்சினைகள் தோற்றம் பெற்றன. திருகோணமலை மாவட்டத்தில் குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் இராணுவத்தின் ஒத்துழைப்புடன் 300 விகாரைகள் கட்டப்படுகிறது. திரையாய் பகுதியில் 2 சிங்களவர்களுக்காக ஒரு விகாரை கட்டப்படுகிறது. கிழக்கில் பல இடங்களில் காணிகள் சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றப்பட்டு விகாரைகள் கட்டப்படுகிறது. அரசாங்கம் இதனை தடுக்க வேண்டும். இல்லையில் இந்த நாட்டில் நல்லிணக்கம் இல்லாதொழியும். இது மிகவும் அபாயகரமானது. ஜனாதிபதியுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது திருகோணமலை விவகாரம் பற்றி பேசினோம். அவரும் ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொண்டார். உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி சபையில் ஆற்றிய உரை நம்பிக்கை அளிக்கிறது. இருப்பினும் சகல விடயங்களிலும் நம்பிக்கை கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போது